ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இந்தியா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி மேத்தமெட்டிக்ஸ் சீரீஸில் இருக்கிற நெக்ஸ்ட் டாபிக், அதாவது ஆவரேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஆவரேஜில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, ஆவரேஜ் ஏஜ், ஆவரேஜ் இன்கம், ஆவரேஜ் மார்க் ஆர் டிஸ்டன்ஸு, அரித்மெட்டிக் மீன் ஆஃப் நம்பரு. அரித்மெட்டிக் மீன் ஆஃப் நம்பர்னா எதுவுமே இல்லை, கொடுத்த நம்பர் ஃபுல்லாக ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதை டிவைட் பண்ண வேண்டியது. அது அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன்னா சேம் அஸ் ஆவரேஜ் தான். ஸோ அப்புறம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் ஆவரேஜ். அது என்னன்னு கேட்பாங்கன்னா, ஒரு 4-5 நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த நம்பரை ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதோட எவ்வளோ நம்பர் நம்ம ஆட் பண்ணணும், இல்லை ஆவரேஜ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ நம்பர் நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் மினிமம் ஸ்கோப் குவான்டிட்டினா எப்படின்னா, ஒரு 4-5 நம்பர் கொடுத்துட்டு ஒரு நம்பர் வந்து தப்பாக வேற நம்பராக டைப் பண்ணிட்டாங்க, அதோட அதிகமான நம்பராவோ அதோட கம்மியான நம்பராவோ டைப் பண்ணிட்டாங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி டைப்ஸான சம்ஸ் தான் ஆவரேஜில் கேட்பாங்க. ஆவரேஜ் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து கம்மினாலும் நம்ம இந்த டாப்பிக்கை விடவே முடியாது. ஏன்னா இந்த டாபிக் வந்து 2-3 டாப்பிக்கோட மிங்கிளாகி வரும்போது நமக்கு ஆவரேஜ் டாபிக் தெரிஞ்சாகிற மாதிரி இருக்கும். ஆவரேஜ் ஆஃப் 2 or more numbers quantity is called the mean of these numbers. சொன்ன மாதிரி தான் அரித்மெட்டிக் மீனை தான் நம்ம ஆவரேஜ்னு சொல்கிறோம். ஆவரேஜ்னா என்ன? சம் ஆஃப் அப்சர்வேஷன் ஆர் குவான்டிட்டிஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஆர் குவான்டிட்டிஸ். ஆவரேஜ்னா என்ன? நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ்னா எதுவுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 2 3 4 5 5 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் அப்சர்வேஷனா என்ன? 1 2 + 4 + 5. ஓகே, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்னா 1 2 3 4 5 5 இருக்கா? ஸோ இது என்ன ஆட் பண்ணி என்ன வரும்னு சொல்லுங்க. 3 6 10 15 15/5, தட் இஸ் 3. ஓகேயா? இது கன்சிக்யூட்டிவாக இருக்கிறதால, தொடர்ந்து ஒரே லைனாக இருக்கிறதால நடுவில் இருக்கிற நம்பர் தான் எப்பவுமே மீனாக வரும். ஓகே, இஃப் இதுவே 6 நம்பர் இருந்தால் இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட வேண்டியதான். இந்த நம்பர் வந்து ஏறு வரிசையில் இருந்தால் 1 2 3 4 அப்படின்னு கன்சிக்யூட்டிவாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணணும். ஓகே, அப்புறம் சம் கேட்டாங்கன்னா ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ். இது நமக்கு தெரியும் தான். இந்த சைடில் இருக்கிறது இந்த சைடு போயிடும். ஸோ டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளை ஆயிரும். ஸோ சம் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் வந்துடும். ஓகே, the average of n consecutive natural numbers starting from 1. ஆவரேஜ் இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி நம்பர் சிஸ்டம்லேயே பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இந்த மாதிரி 1 2 3 4 எக்ஸெட்ரா n வரைக்கும் இருந்துச்சா n + 1/2. ஓகே, இதுதான் அந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் அதே ஸ்கொயராக இருந்தால் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயராக இருந்தால் என்ன ஃபார்முலானா n + 1 2n + 1/6. ஓகே, n + 1 2n + 1/6 வரும். ஓகே, நெக்ஸ்ட் the average of cubes of first n consecutive natural numbers 1 cube 2 cube 3 cube அப்படின்னா n into n + 1 the whole square divided by 4. ஓகே, இதுவும் நம்ம நம்பர் சிஸ்டம்லேயே ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். the average of first n consecutive even natural numbers. ஸோ ஆவரேஜ் 2 4 6 அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒன்றாவது இடம், இது 2வது இடம், இது 3வது இடம். ஸோ பிளேஸ் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது 8னா இது 8வது இடத்துல இருக்குன்னா இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 16 இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, இதோட வேல்யூ 16 இருக்கும். ஏன் 16 இருக்கும்னா இது வந்து ஈவன் டிஜிட்டா. ஸோ 1வது பிளேஸ்ல இருந்து 2 இருக்கும், 2வது பிளேஸ்ல 4 இருக்கும், 3வது பிளேஸ்ல 6 இருக்கும். ஸோ இந்த மாதிரி போகும்போது அந்த கடைசி 2 எண்ணை மட்டும் நம்ம கவனமாக பார்க்க வேணும். ஏன்னா இந்த நம்பரே நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இந்த நம்பரே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வேற மாதிரி வரும். ஸோ இது ராங் ஆயிரும். ஸோ நம்ம கடைசி இருக்க மட்டும் அந்த 2 எண்ணா எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2n = 16னா n = 18 வரும். நெக்ஸ்ட் n + 1 போட்டால் கரெக்டாக வந்துடும். ஓகே, ஆவரேஜ் 9. நெக்ஸ்ட் the average of certain consecutive numbers a b c etc n. ஸோ கன்சிக்யூட்டிவ் நம்பர் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். n + 1/2 அதே மாதிரி a + n/2 ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் by 2. நெக்ஸ்ட் if a goes from p to q with the speed of x km/h and return from q to p with speed of y km/h, then the average speed of total journey is. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டாங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை total time. ஓகே, ஸோ கேட்டாங்கன்னா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். நெக்ஸ்ட் if a distance is traveled with the 3 different speed, a km/h, b km/h and c km/h னா 3abc divided by ab plus bc plus ca. ஓகே, 3abc divided by ab plus bc plus ca km/h. நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் பவுலர் கேட்டாங்கன்னா டோட்டல் ரன்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ். நம்ம கிரிக்கெட்டில் ஆல்ரெடி பார்க்கும்போது அவங்க ஆவரேஜ் எல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஆவரேஜ் ஆஃப் பவுலர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க? டோட்டல் ரன்ஸ் வந்து அந்த பேட்ஸ்மேன் அடித்தது, அந்த இவனோட விக்கெட், அந்த பவுலரோட ஓவரில் பேட்ஸ்மேன் அடித்தது. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ்னால் என்னது? அவர் எடுத்தது, அந்த பவுலர் எடுத்தது. நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் அந்த பவுலர் எடுத்தது. ஓகே, நெக்ஸ்ட் டோட்டல் ரன்ஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்ட்டு ஒய்னா நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சம்
A student was asked to find the arithmetic mean of the following 12 numbers 3, 11, 7, 9, 15, 13, 8, 19, 17, 21, 14 and x. He found the mean to be 12. The value of x will be. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஒரு 12 நம்பரோட அரித்மெட்டிக் மீன்னா ஆவரேஜ் தான். ஒரு 12 நம்பரோட ஆவரேஜ் கேட்குறாங்க. அந்த 12 நம்பரும் கொடுத்துறாங்க. அந்த 12வது நம்பருக்கு போல எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஆவரேஜ் வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆவரேஜ்னா என்ன? நம்பர் ஆஃப் சம் ஆஃப் குவான்டிட்டிஸ். டிவைட் பை நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் எவ்வளோ? 12 இஸ் ஈக்குவல் டு 12. தென் x is equal to 7. Yeah, x is equal to 7. So our answer is option B. Second sum. The average of the mark obtained in an examination by 8 students was 51 and by 9 other students was 68. The average marks of all 17 students was. என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் மார்க் வந்து 51, நெக்ஸ்ட் 9 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் மார்க் வந்து 68, தென் ஆவரேஜ் ஆஃப் ஆல் மார்க்ஸ். இந்த 17 ஸ்டூடெண்டோட மார்க் ஆவரேஜ் மார்க் என்னன்னு கேட்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 8 பேரோட தான் 8 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் மார்க் என்ன? 51. ஸோ டோட்டல் மார்க் என்ன? 51 × 8. ஓகே, 408. நெக்ஸ்ட் 9 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் மார்க் என்ன? ஆவரேஜ் மார்க் வந்து 68. ஸோ டோட்டல் மார்க் என்ன? டோட்டல் மார்க் வந்து 68 × 9, 612. ஓகே, நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியதுதான். ஏன் ஆட் பண்ணுறோம்னா மொத்தம் இங்கே 17 ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, அந்த 17 ஸ்டூடெண்ட் இது ரெண்டையுமே ஆட் பண்ணணும். ஓகே, 408 + 612 டிவைட் பை 17. இங்கே தான் அந்த டோட்டல் ஆவரேஜ் ஆஃப் 17 ஸ்டூடெண்ட்ஸ். Average of 17 students, that is 1020 divided by 17, that is 60. Third sum. If the average marks of 3 batches of 55, 60, 45 students respectively is 50, 55 and 60, then the average mark of all the students is. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு 3 பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, 3 பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் கொடுத்துருக்காங்க. 3 பேட்சோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா 55, 60, 45. அவரோட ஆவரேஜ் மார்க் என்ன? 50, 55, 60. அவங்களோட மொத்த ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்ச்ல எவ்வளோ? 55 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜா? 55 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் எவ்வளோ? 50. ஸோ டோட்டல் எவ்வளோ? 50 × 55, 55 × 50, that is 2750. நெக்ஸ்ட்ல என்ன? ஆவரேஜ் ஆஃப் 60 ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் 55. டோட்டல் எவ்வளோ? 60 × 55, that is 3300. நெக்ஸ்ட் 45 ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் is equal to 60. ஸோ டோட்டல் எவ்வளோ? 60 × 45, that is 2700. இப்போ வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ண வேண்டியது. ஏன்னா டோட்டல் கேட்டிருக்காங்க. தென் ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதுதான். 2750 + 3300 + 2700 டிவைட் பை 55 + 60 + 45. இதை அடிச்சோம்னா 54.68. Yeah. Next, fourth sum. The average of 30 results is
20 and the average of other 20 results is 30. What is the average of all the results? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 ரிசல்ட்டோட ஆவரேஜ் வந்து 20, நெக்ஸ்ட் 20 ரிசல்ட்டோட ஆவரேஜ் வந்து 30. ஸோ மொத்த ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்குறேன். ஓகே, ஆவரேஜ் ஆஃப் 30 ரிசல்ட்டோட ஆவரேஜ் வந்து 20. ஸோ 30 இன்ட்டு டோட்டல், இது வந்து டோட்டல் எவ்வளோ? 30 இன்ட்டு 20 தட் இஸ் 600. தென் ஆவரேஜ் ஆஃப் 20 results is 30. So 20 into 30, that is 600. Then total average of all the results in கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும்? 600 plus 600 divided by 30 plus 20, that is 1200 by 50. இதை கேன்சல் பண்ணோம்னா 24. Okay. Next, fifth one. If the average weight of 6 students is 50, that of 2 students is 51 and 2 students is 55. The average weight of all the students. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 பேரோட 6 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வெயிட் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வெயிட் கொடுத்துருக்காங்க, இன்னும் 2 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வெயிட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 6 ஆவரேஜா, 6 ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் வந்து 60. ஸோ டோட்டல் எவ்வளோ வரும்? 6 into 50, that is 300. ஓகே, நெக்ஸ்ட் 2 ஸ்டூடெண்டா, that is 51. டோட்டல் எவ்வளோ வரும்? 102. தென் another 2 ஆவரேஜ் வந்து 55. டோட்டல் எவ்வளோ வரும்? 110. ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ண வேண்டியது. ஏன் ஆட் பண்ணுறோம்? அவங்க டோட்டல் கேட்குறாங்க. ஓகே, ப்ளஸ் 110 டிவைட் பை 6 + 2 + 2. தென் த ஆவரேஜ் இஸ் 512 divided by 10, that is 51.2. Option 4. Sixth one. Total weekly emolument of the worker of a factory is 1534. Average weekly emolument of a worker is rupees 118. The number of workers in the factory. So average oda என்னது? Sum divided by number of quantities. Yeah. Average என்ன கேட்டிருக்காங்க? 118. Sum எவ்வளோ இருக்காங்க? 1534. ஸோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் கேட்குறாங்க. ஸோ எக்ஸு. ஸோ என்ன பண்ணணும்? எக்ஸு 1534 டிவைட் பை 118. இதை கேன்சல் பண்ணால் ஆன்சர் இஸ் 13. யா. நெக்ஸ்ட் செவன்த் ஒன். 12 kg of rice costing 30 per kg is mixed with 8 kg of rice costing 40 per kg. The average per kg price of mixed rice is. என்ன சொல்கிறாங்கன்னா 12 கிலோ 30 ரூபாய்க்கு இருக்கிற அரிசியும் 8 கிலோ 40 ரூபாய்க்கு இருக்கிற அரிசியும் மிக்ஸ் பண்ணால் அவங்களோட ஆவரேஜ் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி கிடைக்கிற ஆவரேஜ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன? 12 kg ரைஸ் ஆஃப் 30 per kg. 12 kg ரைஸ் ஆஃப் 30 per kg. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 36 360. ஓகே, 360 rupees. ஏன்னா 1 கிலோ வந்து 30 ரூபானா 12 கிலோ வந்து 360 ரூபா. நெக்ஸ்ட் இங்கே 1 kg வந்து 40 ரூபானா 8 kg எவ்வளோ? 320 ரூபா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியது தான். 360 + 320 டிவைட் பை இதில் வந்து 12 கிலோ, இதில் வந்து 8 கிலோ. தென் 680 டிவைட் பை 20, that is 34 per kg. 34 per kg, option 4. Eighth one. A man bought 13 articles at each 70 each, 15 at 60 each, 12 at 65 each. The average price. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒருத்தர் வந்து 13 ஆர்டிகளை வந்து 70 ரூபாய்க்கும் 70 ரூபா ஈச்சுக்கும், 15 ஆர்டிகளை வந்து 60 ரூபா ஈச்சுக்கும், 12 ஆர்டிகளை வந்து 65 ரூபா ஈச்சுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 65 ரூபா 60 ரூபா 70 ரூபாய்னா இதோட ஆவரேஜ். ஓகே, இதோட ஆவரேஜ். அதனால தான் நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, 910 900 780. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகிள் இஸ். ஸோ மூணுமே ஆட் பண்ண வேண்டியதுதான். 910 + 900 + 780 டிவைட் பை 30. ஏன் 30? 13 + 40. ஏன் 40? 13 + 15 + 12. யா, இதைத்தான் இங்கே 40 மாறி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இது அப்படியே அடித்தோம்னா 66.5.
65.75. Okay, 65.75. Ninth sum. The average of 100 observations was calculated as 35. Okay, the average of 100 observations was calculated by 35. It was found later that one of the observations was misread as 83 instead of 53. The correct averages. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 100 அப்சர்வேஷனோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. ஒரு அப்சர்வேஷன் வந்து 53க்கு பதிலாக 83 மிஸ்ரீட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னது 53க்கு பதிலாக 83 எழுதிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட கரெக்ட் ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன, இதோட டோட்டல் கண்டுபிடிக்கணுமா? 100 அப்சர்வேஷனோட ஆவரேஜா? 100 அப்சர்வேஷனோட ஆவரேஜ் 35. டோட்டல் என்ன? 35 into 100, தட் இஸ் 3500. ஓகே, 3500. நெக்ஸ்ட் என்ன, 53 வந்து 83 எழுதிட்டாங்க. ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்ன, 30 அதிகமாக எழுதிட்டாங்க. ஸோ இதுல இருந்து 30 கம்மி பண்ணணும். ஸோ 3470. ஓகே, 3470. இப்போ 3470 டிவைட் பை 100 என்ன, 100 அப்சர்வேஷனா? ஸோ 34.7, 34.7. 10th one. The average marks of a class of 35 children is 35. The mark of one of the students who got 35 was incorrectly entered as 65. What is the correct average of the class? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு கிளாஸோட ஆவரேஜ் மார்க் வந்து 35. ஒரு பையனோட மார்க் வந்து 35, அதை 65ன்னு எழுதிட்டாங்க. ஓகே, ஒரு பையனோட மார்க்னா 35, அதை 65ன்னு எழுதிட்டாங்க. ஸோ 30 மார்க் அதோட டோட்டல் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதோட கரெக்ட் ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன, 35 மாணவர்களோட ஆவரேஜ் ஈக்குவல் டு 35. ஸோ டோட்டல் என்ன வரும்? 35 into 35. யா, டோட்டல் என்ன, 35 into 35, தட் இஸ் 1225. நெக்ஸ்ட், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, 65க்கும் 35க்குள்ள டிஃபரெண்ட் 30. ஸோ அதில் வந்து 30 அதிகமாக சொல்லிட்டாங்கன்னா 1225ல இருந்து 30 கழிச்சோம்னா 1195. ஓகே, 1195. தென் 1195 டிவைட் பை 35 என்ன, இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். 35, தட் இஸ் ஈக்குவல் டு 34.14. ஓகே, 34.14. 11th sum. In an examination, the average marks obtained by the John in English, Math, Hindi and Drawing were 50. His average mark in Math, Science, Social Science and Craft was 70. If the average mark in all 7 subjects is 58, his score in the Math was. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 4 பேப்பரோட ஆவரேஜ் மார்க் கொடுத்துருவாங்களா? இங்கிலீஷ், மேத், ஹிந்தி அண்ட் டிராயிங். தட் இஸ் 50. ஸோ டோட்டல் என்ன, 200. ஏன்னா 4, 50 into 4, 200. நெக்ஸ்ட், மேத், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அண்ட் கிராஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 70. ஸோ இதோட மார்க் என்ன, 280. ஏன்னா 70 into 4, 280. ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணால் என்ன வரும், இங்கிலீஷ் ப்ளஸ் மேத் ப்ளஸ் ஹிந்தி ப்ளஸ் டிராயிங் ப்ளஸ் மேத் ப்ளஸ் சயின்ஸ் ப்ளஸ் சோசியல் சயின்ஸ் ப்ளஸ் கிராஃப்ட். ஸோ இதில் 2 மேத் இருக்கா, இதில் 2 மேத் இருக்கா. நெக்ஸ்ட், ஆல் 7 சப்ஜெக்டோட ஆவரேஜ் கொடுத்துருவாங்க. அது என்ன, 7 சப்ஜெக்ட் ஆவரேஜ் இஸ் 58. ஸோ டோட்டல் என்ன, 58 into 7, that is 406. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 200 plus 280, that is 480. Then 480 minus 406, that is 74. இந்த 74 தான் இங்கே அதிகமாக இருக்கிற ஒரு மேத். கரெக்டா, இந்த 74 தான் இங்கே அதிகமாக இருக்கிற ஒரு மேத். ஸோ மேத்தோட ஸ்கோர் என்ன, 74. நெக்ஸ்ட், 12th one. The average of 9 numbers is 30. The average of first 5 numbers is 25 and the average of last 3 numbers is 35. Then what is the 6th number? அவங்க என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஒரு 9 நம்பரோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க 30. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் 5 நம்பரோட ஆவரேஜ் வந்து 25, லாஸ்ட் 3 நம்பரோட ஆவரேஜ் வந்து 35. ஸோ நடுவில் இருக்கிற நம்பர் அது, அதாவது 6வது நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 9 நம்பர் ஆவரேஜா 30. டோட்டல் என்ன, 270. ஃபர்ஸ்ட் 5 நம்பர் ஆவரேஜ் வந்து 25. ஸோ டோட்டல் என்ன, 125. ஸோ லாஸ்ட் 3 நம்பரோட ஆவரேஜ் என்ன, 35. ஸோ டோட்டல் என்ன, 105. ஸோ இதை ஆட் பண்ணால் இது வந்து 9 நம்பரோட டோட்டலா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ, இது வந்து 8 நம்பரோட டோட்டலா. ஸோ 125 plus 105, that is 230. ஓகேயா, ஸோ இது வந்து 8 நம்பரோட டோட்டலு,
இது வந்து 9 நம்பரோட டோட்டலா. ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா கிடைக்கிறது தான் 6வது நம்பர், 6th டேர்ம். ஓகே, இதுல இருந்து இது கிடைக்கிறது தான் 6வது நம்பர். ஸோ ஆப்ஷன் சி. தென் 13th, the average of 15 numbers is 7. If the average of first 8 number is be 6.5, then the average of last 8 number is 9.5. Then the middle number. ஓகே, என்ன கேட்குறாங்க, 15 நம்பரோட ஆவரேஜ் கொடுத்துருவாங்க 7 இன்ட்டு ஆவரேஜ் 7. ஸோ இதில் நம்ம டோட்டல் எடுத்துடலாம். டோட்டல் என்ன, 15 இன்ட்டு 7, தட் இஸ் 105. ஃபஸ்ட்டு 8 நம்பர், ஃபஸ்ட்டு 8 ஆவரேஜ் வந்து என்ன 6.5. ஸோ டோட்டல் என்ன 52. லாஸ்ட் 8 நம்பர் ஆவரேஜ் என்ன 9.5. டோட்டல் என்ன 76. ஓகே, 76. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா இது 8 நம்பர். ஸோ 16 நம்பர் கிடைக்குமா? 16 நம்பர், இங்கே 15 நம்பர் தான். ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ராவா இருக்குமா? அந்த வேல்யூ தான் மிடில் வேல்யூ. கரெக்டா, ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா இருக்கும், அந்த வேல்யூ தான் மிடில் வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 52 plus 76, that is 128. Then 128 minus இந்த வேல்யூ 105, that is 23. Option C. 14th sum. The average of 20 numbers is 12. The average of first 12 number is 11. And the average of next 7 number is 10. Then what is the last number? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு 20 நம்பரோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் 12 நம்பரோட ஆவரேஜ் வந்து 11, நெக்ஸ்ட் 7 நம்பரோட ஆவரேஜ் வந்து 10. ஸோ லாஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேயா, ஃபர்ஸ்ட் என்ன, ஆவரேஜ் ஆஃப் 20 நம்பர் இஸ் 12. தென் டோட்டல் 240. தென் ஃபர்ஸ்ட் 12 நம்பர் ஆவரேஜ் வந்து 11. ஸோ டோட்டல் என்ன 132. நெக்ஸ்ட் 7 நம்பரா, நெக்ஸ்ட் 7 நம்பரோட ஆவரேஜ் என்ன 10. ஸோ டோட்டல் என்ன 70. இது வந்து என்ன 12 நம்பர், சாரி இது வந்து 20 நம்பரோட டோட்டலு, இது வந்து 19 நம்பரோட டோட்டலா. ஸோ 132 plus 70, that is 202. இது வந்து 19 நம்பரோட டோட்டலு, இது 20 நம்பரோட டோட்டலா. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா கிடைக்கிறது தான் அந்த லாஸ்ட் நம்பர், that is 20th term. Yeah, option B, option 2. Then 15th, 3 numbers are such that the average of first 2 number is 2, then the average of last 2 number is 3, then the average of first and last number is 4, then the average of 3 numbers is equal to. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, A B C ன்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 நம்பரோட ஆவரேஜா, A B யோட ஆவரேஜா 2வா, தென் டோட்டலா A plus B என்ன 4, ஏன்னா 2 into 2 4. தென் நெக்ஸ்ட் 2 நம்பரா B C யா, B C யோட ஆவரேஜ் என்ன 3, தென் B plus C என்ன 6, ஏன்னா 2 into 3. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பரா, இதோட ஆவரேஜ் என்ன 4, தென் A plus C என்ன 8, ஏன்னா 2 into 4. ஓகே, நெக்ஸ்ட் இது எல்லாமே ஆட் பண்ண வேண்டியதான். A plus B plus B plus C plus A plus C, இது ஆட் பண்ண எவ்வளோ வரும் 10, 18. 18னா 2A plus 2B plus 2C is equal to 18. 2 காமனாக எடுக்கலாம். A plus B plus C is equal to 18. ஓகேயா, A plus B plus C is equal to 18. தென் இந்த A plus B plus C is equal to, இது அங்கிட்டு போயிடும், ஸோ 9 ஆயிரும். தென் இதோட வேல்யூ என்ன 9ஆ, தென் 9/3. ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஆவரேஜ் ஈக்குவல் டு சம்மா A plus B plus C, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 3. ஸோ த ஆவரேஜ் இஸ் 3. ஆப்ஷன் 3. And the 16th, the average of 8 numbers is 21. If each of the numbers is multiplied by 8, the average of new set of numbers is, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா the average of 8 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, the average of 8 நம்பர் வந்து 21. இஃப் ஆல் த நம்பர், அந்த சீரீஸ்ல இருக்கிற எல்லா நம்பரையும் 8ஆல மல்டிப்ளை பண்ணா அதோட நியூவா கிடைக்கிற ஆவரேஜ் என்னன்னு கேட்கறாங்க. ஓகே, இந்த மாதிரி சம்மெல்லாம் கேட்கும்போது இப்போ ஆவரேஜ் ஆஃப் 8 நம்பரோட ஆவரேஜ் வந்து 21. எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணாங்க, இதுதான் அதோட கீவேர்டு. எல்லா நம்பரையும் 8ஆல மல்டிப்ளை பண்ணாங்கன்னா இந்த ஆவரேஜையும் 8ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ 168, அவ்வளோதான். தென் 17, the average of 7 consecutive numbers is 20. The largest of these numbers is, okay, 7 consecutive நம்பர்னா தொடர் நம்பர். ஓகே, தொடர்ச்சியான நம்பர். ஓகே, the average of 7 தொடர்ச்சியான நம்பர் வந்து 20. அதில் இருக்க லார்ஜஸ்ட் நம்பர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, கன்சிக்யூட்டிவ் நம்பரோட ஆவரேஜ் என்னது, அதோட மிடில் டேர்ம், isn't it?
அதோட மிடில் டேர்ம் 1 2 3 4 5 6 7 அதோட மிடில் டேர்ம் தான் 20. ஸோ கன்சிக்யூட்டிவ்னா 21 22 23 ஓகேயா 23. இதுவே லோயஸ்ட்னு கேட்டாங்கன்னா 19 18 17 17 தான் லோயஸ்ட் ஓகேயா. நெக்ஸ்ட் 18. The average of squares of first 10 natural numbers is the average of squares of first 10 natural number. இதோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதோட ஃபார்முலா என்ன? n plus 1 2n plus 1 by 6 ஓகேயா. இதுல என்னன்னா 10. ஸோ 10 plus 1 20 plus 1 by 6 that is 11 into 21 by 6 231 by 6 இதை டிவைட் பண்ணா 38.5 38.5. Then 19th sum. The average mark secured by 36 students was 52, but it was discovered that an item 64 was misread as 46. What is the correct mean of the mark? இல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 36 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வந்து 52 கொடுத்துருக்காங்க. பட் 64ங்கிற நம்பர் வந்து 46 நம்பர் மாதிரி மிஸ்ரீட் ஆயிருக்கு. ஸோ இதை மாத்தி எழுதிட்டு இதோட புது ஆவரேஜ் என்னன்னு கேட்கறாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் என்ன 36 ஸ்டூடெண்டோட ஆவரேஜா டோட்டல் எவ்வளோ 36 into 52 18 36 52 2 1 6 7 0 3 15 18 1872 yeah 1872. நெக்ஸ்ட் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன 18. ஸோ இது வந்து கம்மியாக எழுதியிருக்காங்கன்னா ஸோ டோட்டல் வந்து அதிகமாக தான் ஆகும். ஓகே இந்த நம்பரை வந்து 64ங்கிற நம்பரை 46 எழுதியிருக்காங்க. ஸோ அதோட டோட்டல் வந்து 18 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 1872 + 18 that is 1890 divided by number of students என்ன 36 36. if we solve this one 52.5 okay 52.5. 20. The average of runs of a cricket player of 10 innings was 32. How many runs must he make in his next innings so as to increase his average of runs by 4? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கிரிக்கெட் பிளேயரோட 10 இன்னிங்ஸோட ஆவரேஜ் வந்து 32. ஸோ அவனோட ஆவரேஜ் வந்து 4 இன்க்ரீஸ் பண்ணணும்னா நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவன் எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும்னு கேட்கறாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் 10 இன்னிங்ஸோட ஆவரேஜ் என்ன 32. ஸோ டோட்டல் என்ன 10 into 32 that is 320 ஓகே. தென் 11th இன்னிங்ஸ்ல வந்து 4 ஆவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணுமா 4 ஆவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா 32ஓட நார்மல் ஆவரேஜா ப்ளஸ் 4னா 36 36 ஆவரேஜ். ஸோ 11th இன்னிங்ஸ். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா 396 ஓகே 396 அவனுக்கு வேணும். அடுத்த மேட்ச்ல வந்து அவனோட டோட்டல் ரன் எவ்வளோ இருக்கும் 396 இருக்கும். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும்னா 396 320 67 76. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும்னா இது 10வது இன்னிங்ஸோட வேல்யூ, இது வந்து 11வது இன்னிங்ஸோட வேல்யூ. இந்த 11வது இன்னிங்ஸோட வேல்யூ நம்ம எப்படி எடுத்தோம்னா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஆவரேஜ் வந்து 4 இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட ப்ரீவியஸ் ஆவரேஜ் என்ன 32. ஸோ இதோட 4 ஆட் பண்ணால் 36 தான் ஆவரேஜ். ஸோ நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் வந்து 11. ஸோ அந்த 11 வந்து மல்டிப்ளை பண்ணால் அதோட டோட்டல் வேல்யூ கிடைச்சிரும். இது வந்து டோட்டல் ரன்ஸ் 11வது இன்னிங்ஸ்ல இருக்க டோட்டல் ரன்ஸ், இது வந்து 10வது இன்னிங்ஸ்ல இருக்க டோட்டல் ரன்ஸ். ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் அவருக்கு தேவையான வேல்யூ. ஓகே 76. இந்த சம்மோட நம்ம இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.